இயக்கங்களை ஆக்கிக் கொண்டிருக்கின்ற சித்திவராக திருமாளிகையின் கண்ணே, தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய எல்லையற்ற பெருங்கருணையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடிகளை உள்ளத்திலே பதித்து சிதிவிலாக திருமாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதரருடைய பொற்பாதங்கள் அனைத்தையும் வணங்கி இந்த பாராட்டுதற்குரிய நிகழ்ச்சியை மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த வள்ளலார் கொள்கை பரப்பும் என்ற அன்பர்கள், வள்ளல் பெருமானுடைய குழந்தைகள், அந்த மன்றத்தினுடைய தலைவர் கே. கண்ணதாசன், செயலாளர் எம். மணிகண்டன், பொருளாளர் கே. அருள் செல்வன் மற்றும் துணைத் தலைவர் டி. சவுந்தரபாண்டியன், துணை செயலாளர் எஸ். கணேசன், மன்றத்தினுடைய செயற்குழு, பொதுக்குழு ஆகிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்து, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த சித்திவிலாக திருமாளிகையிலே, இந்த அவையிலே வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க நெறிகளை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நண்பர்களுக்கு, இதுபோன்ற மேடை விழாக்களில் எல்லாம் சொற்பெருக்கு செய்வது, சொற்பொழிவு ஆற்றுவது என்பது பெருமானுடைய நெறியை பொறுத்த அளவில் அவ்வளவு சால சிறப்புடையது அல்ல என்று கருதுகின்றவன் நான். ஒரு காலத்தில் வேகமும் தீவிரமும் இருந்த காலத்தில் பல இடங்களுக்கு சென்று சொற்பொழிவுகள் வள்ளல் பெருமானை பற்றி, திருவருட்பாவை பற்றி கருத்துக்களை எல்லாம் சொன்னது உண்டு. காலம் செல்ல செல்ல அதை பெருமானார் அனுமதிக்கவில்லை. இதுபோன்று கூட்டங்கள் வாயிலாக சன்மார்க்கத்தை பரப்புவது என்பது உண்மையிலேயே திருவருளுக்கு சரிதானா என்று ஆன்றோர்கள், சான்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அதனால் அவ்வாறு பேசுவது, எடுத்து மக்களுக்கு விளக்குவது தவறுடையதாகாது. எடுத்து சொன்னால்தான் மக்களுக்கு தெரியும் என்பதனால் இப்படிப்பட்ட ஒரு பான்மை, பழக்கம், மரபு வழி வழியாக வந்திருக்கிறது. அதை அனுசரித்து இதை செய்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க நெறி மட்டும் விதைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மனித காலத்திலே மனித முயற்சியினால் விதைக்கப்படக்கூடியது அல்ல. விதைக்கப்பட்ட வித்து அது முளையாகி, செடியாகி, மரமாகி பயன் தர வேண்டிய நிலைக்கு செல்ல வேண்டும். அப்போது அது வித்திலிருந்து தோன்றி பெருமாள் மகாதேவ மாலையில சொல்லுவது போல் வித்தாகி, முளையாகி, விளைவிக்கும் பொருளாகி என்று சொல்லுவார். வித்தாகி, முளையாகி, விளைவிக்கும் பொருளாகி. அப்படி விளைவு உண்டாக்கக்கூடிய பொருளாக அது ஆக வேண்டும் என்றால் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவுருள் தான் முடியுமே தவிர நம்மால இயலாத ஒன்று என்பது இச்சிறியனுடைய தாழ்ந்த அபிப்பிராயமான கருத்துக்கள். பெருமான் சொல்கிறார், சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன். இது பெருமானுடைய திருவாக்கு. சன்மார்க்கத்தை எவனாலும் நடத்துவது என்பது இயலாது. மார்க்கத்தை பற்றி பேசுவது, சொற்பொழிவுகள் ஆற்றுவது, கருத்துக்களை சொல்லுவது, பிறகு நாடகங்கள், பல்வேறு காட்சிகள் மூலம் அவைகளை விளக்குவது என்பது வேறு. மார்க்கம் ஒரு மனித
நன்கு சிந்திக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி பேசலாம், ஆனால் மார்க்கத்தினுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டார். அதற்காக தான் இந்த சித்திவிழா வந்திருக்கிறோம். இப்போது நான் மன்னன் அருப்பாவை பற்றி நான் விரிவாக பேசப் போவதில்லை. ஏனென்றால் இங்கு வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அருப்பாவை படித்தவர்கள், அதிகமாக ஆழமாக படிக்கவில்லை என்றால் கூட அருப்பாவை நன்கு அறிந்தவர்கள், தினமும் வள்ளல் பெருமானுடைய ஒளி வழிபாட்டிலே இருப்பவர்கள், மாதம் மாதம் இந்த சித்திவிழாக திருமாளிகைக்கு தன்னுடைய வருகையை தவறாது வைத்து ஆண்டவனுடைய அருளை விரும்பி நிற்பவர்கள். அவர்களுக்கு போய் நான் சொற்பொழிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியது எது கடமை என்று நான் கருதுகிறேன் என்றால், நாம் இங்கு வந்து பெற வேண்டியது என்ன? நாம் பெற்றுக்கொள்வதற்கு, எதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இங்கே வருகிறோம்? பெருமான் இங்கு வருவதற்கு எவ்விதத்தில் அவர் காரியப்படுகிறார், எவ்விதத்தில் தன்னுடைய அருளை அன்புகளுக்கு அடியவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுத்த சன்மார்க்கம் என்பது விளைவிக்கும் பொருளாக வேண்டும். அதாவது அது அனுபவ பொருளாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது தோன்றி விளங்க வேண்டும் என்பது பெருமானுடைய ஆசை. பெருமான் ஞானசரியில சொல்லும் போது என்ன சொல்றாங்க? கடைசி 28 பாடல்கள்ல கடைசி காலத்துல, இந்த மேட்டுக்குப்பத்தில் உறைந்த காலத்துல, கார்த்திகை மாசத்துல, புனர்பூச நட்சத்திரத்துல திருமாலியின் உட்புறத்தில் இருந்த திருவிளக்க வெளியிலே எடுத்து வைத்து, இந்த தீபங்களிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறபடியால் கொஞ்ச காலம் இந்த தீபத்தை தடைபடாது ஆராதனை செய்துவார்கள். அதை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று கேட்டால், ஞானசரியை என்று 28 பாசுரங்கள்ல அவங்க பாடி இருக்கிற அந்த செய்தியில அவர்களே மேற்கோள் காட்டுறாங்க, சொல்றாங்க. ஞானசரி 28 பாசுரங்களில் கண்டுள்ளபடி, அதில் சொல்லி இருக்கிறபடி தெய்வ பாவனையை தெய்வத்தில் செய்து வாருங்கள். கொஞ்ச காலம் அப்படி இருங்க, பிறகு உங்களுக்கு ஆண்டவரே உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து விடுவார். நான் சொன்னது மாதிரி இந்த தீபத்துல நீங்க இருந்து வந்தீங்கன்னா, உங்களை அடுத்த ஸ்டெப், அடுத்து உங்களை எங்க நான் அனுப்பணுமோ நான் அங்க அனுப்பி வைப்பேன். அடுத்த படிநிலைக்கு பெருமாள் சொன்ன இயற்கை உண்மை அனுபவம், இயற்கை உண்மை கடவுள் வழிபாடு, சுத்த ஞானத்தை பெறுவதற்குரிய வழிமுறை முறைகள் உனக்கு அறிவிக்கப்படும் என்பதை அடையாளமாக வைத்து இந்த தீப வழிபாட்டை, ஒளிநெறியை நமக்கு சொல்லி அமைந்தார்கள். நாம் அதுபோன்று அவர்கள் சொன்னதுபடி ஒவ்வொரு அன்பர்களும் செய்கிறோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். ஆனா எல்லா இல்லங்களிலும் இந்த தடைபடாத, அதாவது இந்த நித்திய தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத்தை தகர கண்ணாடியில் அகல் விளக்கு தீபத்தை சன்மார்க்க அன்பர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். சங்கங்களாகட்டும், வீடுகளாகட்டும். ஆனா ஏற்றி வைத்து விட்டு அதுக்கு முன்னாடி அகவல் பாராயணம் செய்கிறார்கள், அருட்பா படிக்கிறார்கள், இப்படிப்பட்ட வழிபாடெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் காலகாலமாக இவ்வாறு செய்து வருகின்ற நமக்கு என்ன விளைவு ஏற்பட்டது? பெருமான் சொன்னபடி சுத்த சன்மார்க்க அனுபவத்திற்கு நமக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? சுத்த சன்மார்க்க அனுபவத்திற்கு ஏதாவது வழி கிடைச்சதா? நம்முடைய லௌகீக வாழ்க்கையை பொறுத்தவரை வள்ளல் பெருமான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. எல்லோருக்கும் குறையின்றி அவரவருடைய தேவைகளை, வாழ்க்கைக்கு வேண்டிய நிலைகளை அவர் சரியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
மிக தெளிவா, அதாவது மிக கவனமாகவும் சரியாகவும் எப்போதைக்கு எப்போது செய்ய வேண்டுமோ அப்போதைக்கு அப்போது செய்து கொண்டிருக்கிறார். அதுல எந்த விதமான ஆட்சியம் இல்லை. ஆனா சுத்த சிறுவருக்கு அனுபவத்திற்கு நமக்கு ஏதாவது வழி துறை முறை கிடைத்ததா? பெருமான் சொல்றாருல, வழியது துறையது துணிவது நீ செய்யும் வயது என ஒழிந்தமை சிவமே என்று சொல்றார். அப்ப திருவள்ளுவர் தான் தனக்கு சொன்னதா சொல்றாங்க. திருவள்ளுவர் தான் தனக்கு சொன்னதா சொல்றார். அதுபோன்று நமக்கு திருவள்ளுவர் தானே சொல்லணும். இல்ல வேற யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? அருப்பால இருக்கிற பாடல்களை படிச்சுட்டு பேசிட்டு போலாம். ஆனா பெருமான் இச்சைப்பட்டபடி விரும்பியபடி பெருமான் ஆசை ஆண்மனையே ஒருமைப்பாட்டு உரிமை வெள்ள பெருக்கினால் என் உள்ளத்தில் ஊற்றிருக்கிற வெள்ள பெருக்கினால் அன்பர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் இதுவரைக்கும் சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு யாரும் வரவில்லை, உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இருக்கின்றேன் என்று கவலையோடு விசனக்குறியோடு அன்று தொட்டு இன்று வரையில் ஏக்கப்புரியோடு பெருமானுடைய திருவுள்ளம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதற்கு அடையாளமாக அவர் மீது அன்பு வைத்து அடிமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் சொன்னது மாதிரி நாம் வாழ தெரிந்து கொண்டிருக்கிறோமா? சொன்னதை செய்ய முன்வந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அவர்கள் அந்த சத்திய ஞான தீப முன்னிலையில் அந்த தீபத்திற்கு அடையாளமாக நீங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் சரி சங்கங்களிலும் சரி நீங்கள் துவங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீப முன்னிலையில், தடைபடாத அந்த தீப முன்னிலையில் தெய்வ பாவனையை செய்யுங்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால், ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்கிற குறிப்பை காட்டுறாங்க. தீப முன்னிலையில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்க? தெய்வ பாவனையை செய்யுங்கள். அப்படிப்பட்ட தெய்வ பாவனையை அந்த தீபத்தில் நாம் செய்து வருவதற்கு முயன்றோமா என்பதுதான் கேள்வி. அதற்கு மாறாக பன்னெடுங்காலமாக நம்முடைய மண்ணிலே சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மற்றவர்களும் செய்து வந்த வழிகாட்டி வந்த யோக அனுஷ்டானங்களைத்தான் மேலும் மேலும் பின்பற்றி வருகிறார்களே தவிர, வள்ளல் பெருமானும் அவன்தான் யோக முறையிலே இருந்துதான் யோகத்தை கடைபிடித்துதான் அவர் இந்த நிலையை பெற்றிருக்கிறார் என்று கருதி கொண்டு நாமும் அதுபோல கண்ணை மூடி உள்ளே பார்க்கக்கூடிய பழக்கம். உள்ளேன்னா உள்ளேங்கிறது எங்க? தேகத்துக்குள்ளே உள்ளே பார்க்கக்கூடிய, கண்ணை மூடி உள்ளே பார்க்கக்கூடிய, அதாவது புருவ மத்தி பழக்கம். மனதை புருவ மத்தியிலே பதிப்பது, மனதை கரணங்களே புருவ மத்தியிலே ஒடுக்குவது, தியானம் என்ற முறையிலே அட்டாங்க யோகம் என்ற அடிப்படையிலே தொடங்கிய அந்த மாபெரும் முயற்சி 12 பெரியவர்களால் செய்யப்பட்டு யோகிகள் ஞானிகள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் யாருமே பெருமானார் கண்டு அனுபவித்து பூர்த்தி பெற்ற இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு, பேரின்ப சித்தி பெருவாழ்வு, அதைத்தான் மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்கிறோம். மரணமிலா பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு சாகா நிலை, இரவா நிலை, துஞ்சா நிலை, பிறவா நிலை, மரணமிலா நிலை என்ற 50 நிலைகளை உள்ளடக்கிய முடிந்த முடிவான அனுபவ நிலையாகிய மரணமிலா நிலை. தேகத்திற்கு மரணம் இல்லை, சரீரத்திற்கு மரணம் இல்லை. இந்த சரீரத்தை விட்டு ஜீவன்
பிரிவது, உயிர் பிரிவது, ஆன்மா பிரிவது என்ற நிலை இல்லை. அல்லது இந்த தேகத்திற்குள்ளே ஜீவன் அடங்குவது என்பதும் இல்லை, உயிர் அடங்குவது என்பதும் இல்லை. தேகத்திற்குள்ளே ஜீவன் அடங்குவது, உயிர் அடங்குவது என்பது சமாதி, அந்த நிலையும் அல்ல. தேகத்தை விட்டே ஜீவன் உயிர் பிரிவது என்பதும் அல்ல, அது மரணம். இப்படி இரண்டு நிலைகளையும் கடந்து பேய்ந்து சித்தி திருவாழ்வு என்னும் மரணமில்லா நிலை. கரண பெருந்திரள் அது மரணமற்ற நிலை. கரண பெருந்திரள் மரண பெரும்பிலி வாரா வகை மிகு கரண பெருந்திரள் காட்டிய மருந்து என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு. நான் திருவுருப்பாவை அடிக்கடி உதாரணத்திற்கு எடுத்து சொல்வதில்லை, வாசகங்களை எடுத்து சொல்வதை உரைப்பதில்லை. வார்த்தைகளுடைய சொற்பொருள் விளக்கம் நம் உள்ளத்திலே பதிந்து உயிரிலே ஊடுருவி செல்ல வேண்டுமானால் உண்மையிலேயே ஆண்டவருடைய திருவுருளுக்கு நாம் பூரணமாக பாத்திரமாகி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து அடக்கமே உருவாய் பணியுடையவனாய் அன்பின் நிலையில் மாறாதவனாய் இன்சொல் மிக்கவனாய் குறிப்பில் குறிப்பறிந்து உணரும் ஆற்றல் பெற்றவனாய் அறிவார்ந்த நிலையை எதையும் சிந்தித்து அடங்குகின்றவனாய் திருவள்ளுவர் சமூகத்தில் இருப்பேனானால் என்னுடைய தேகபோக ஜீவ சுதந்திரங்கள் அனைத்தையும் அந்த திருவள்ளுவர் சமூகத்தில் ஒப்புவித்தது உண்மையானால் அவருக்கு நான் சரியான புருஷனாகி அடைக்கலமான மனிதனாகி அவருடைய அன்பிற்கு உரியவனாகி நான் சன்மார்க்கத்துக்கு உரியவனாவேன் என்பது நிச்சயம். நான் உரியவனாவேன் என்றால் நான் என்பது என்னை குறிப்பதல்ல என்று பெருமான் சொல்லு. இங்கு வற்றிருக்கின்ற அத்தனை ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களையும் குறிப்பதாகும். அந்த ஆசையை வள்ளல் பெருமான் அடைந்தார்கள். அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி வைக்கத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு பாடுபட வேண்டுமா? ஏனென்றால் இந்த மனித பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்பு? இத்தகைய பிறப்பு பெற்ற மனித தேகம் பெற்ற நாம் சாதாரண அனித்திய லௌகீக ஜட துக்கம் நிறைந்த விஷயங்களையே போற்றி அவைகளுக்காக நாம் தமம் இருந்து அருளை பெற்று அவைகளை நாம் அடைய வேண்டும் என்று கருதி வந்திருக்கிறோம் அல்லவே? வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த பயணத்துல நம்ம ஒரு பயணம் ஒரு ஊரில் ஒரு ஊருக்கு பயணம் செய்யும் போது இடையிலே தாகம் எடுக்கும், தண்ணீர் குடிக்கிறோம், பசிக்கும், சாப்பிடுவோம், நிழல் மரம் இருக்கும், நிழல் இருக்கும், தங்கி போவோம், இலைப்பாடி கொள்வோம். இப்படி பசிக்கு உணவு, தாகத்திற்கு தண்ணீர், இருக்க நிழல், இன்று இலைப்பாடி கொள்வது போல இந்த உலகத்தை நீங்கள் லட்சியத்திற்கு வந்த நீங்கள் இலைப்பாடுவதற்குரியது போல உலக வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு இலைப்பாடுகின்ற இடம் போல இந்த லௌகீக வாழ்க்கையை நீங்கள் எப்போது மாற்றிக்கொண்டு இறைவனுடைய திருவுருள் சமூகத்தை நாம் வந்து லட்சியத்திற்காக வாழ வேண்டும் என்ற உண்மை சத்திய நீதி மட்டும் உள்ளத்திலே ஓங்குமையானால் இறைவன் எம்பெருமான் இப்போதே இன்றே நமக்கு வழியும் துணையும் காட்டி சுத்த சன்மார்க்கத்திற்கு உரிய மனிதனாக நம்மளை மாற்றுகின்ற நிலையிலே காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை என்பதை நான் பணிவோடு அன்பர்கள் பாதம் தொட்டு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ காலங்கள் ஆயிற்று. மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டு தனக்குள்ளே பார்த்து 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 தியானம், யோகம் இது போன்ற இப்படிப்பட்ட நிலைகளிலேயே நாம் சன்மார்க்கம் இருக்கிறது என்று கருதி கொண்டு எவ்வளவு காலங்கள் சென்று கொண்டே இருக்க முடியும்? அங்கு சொன்னார்கள், இனி சொல்பவர்கள் கொஞ்ச காலம் தடைப்பட்டு இருப்பார்கள், பிற்காலத்தில் சொல்பவர்கள். அவர்களுடைய பாதையில் சொல்பவர்கள் என்றால் யாரோ? பெருமானுடைய வாக்கிலிருந்து சொல்பவர்கள் என்றால் நான் உபதேச ரீதியாக உரைக்க வரவில்லை, உண்மைப்பட உணர்த்த வந்தேன் என்றார். உபதேச ரீதியாக உரைக்க வரவில்லை, உண்மைப்பட உணர்த்த வந்தேன் என்றால் சொல்பவர்கள் தடைப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னதனுடைய பொருள் என்ன?
இனி சொல்பவர்கள் வருவார்கள் என்று சொன்னவருடைய பொருள் என்ன? உண்மையை சொல்லுகின்றவர்கள் வருவார்கள். அந்த உண்மைதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் முதலிய சாதன சகாயங்களையே காலமெல்லாம் கழித்துக் கொண்டு வீண்பொருளில் இருந்து கொண்டு தன்னை திறந்து பார்த்து உலகங்களையும் உண்மையையும் அண்டங்களையும் சராசரங்களையும் பார்த்து அறியக்கூடிய அந்த சக்தியை, ஞான அறிவை பெறுவதற்கு மாறாக, வெளி வழிபாடு செய்வதற்கு மாறாக, ஒளி நெறி கொள்கை பெறுவதற்கு மாறாக, ஒளியை உற்று நோக்கி உண்மை அறிவை பெறுவதற்கு மாறாக கல்லை மூடிக்கொண்டு கருத்திழந்து சிதறும் மாநிலர்களாக விளங்குகிறார்களே என்பதை குறித்த கவலை அவர்களுக்கு உள்ளும் புறமும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த சித்திகளாக திருமாளிகையில் நான் ஒருமித்த கருத்தோடு அந்த சமூகத்திலே, அந்த சந்நிதி முன்னிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் பொற்பாதங்களை வணங்கியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தான் அதுபோன்ற வழிகளில் இனியாவது நாம் செல்வதை விடுத்து, பெருமான் சொன்னது போல் தீப முன்னிலையில் அந்த தீபத்திலே உட்கார்ந்து கண்களை, இரண்டு கண்களும், கண்கள் இரண்டு இருந்தாலும் காட்சி ஒன்றுதான், ஒரே காட்சியாக. ஒரு காட்சி என்று சொல்லும்போது ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று, ஜீவர்கள் எல்லாம் ஒன்று, உயிர்கள் எல்லாம் ஒன்று என்று காணும் காட்சி என்றுமோ என்று பெருமான் விரும்பியது போல் அந்த காட்சியை, கண்களை திறந்து தீப முன்னிலையில் பார்க்கிற அந்த காட்சியை பார்த்து உறவை, ஆழ்ந்தவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயலுங்கள். அது ஞானசரியை 28 பாசுரங்களில் சொல்லி உள்ள கருத்தின்படி மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டுவதே எனது விருப்பம். இந்த உலகத்தில் இறுதி நிலை வரும்பொழுது உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் சுற்றமும் யாரும் துணையன்று உற்று துணையாக நிற்கப் போவதில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு எல்லாம் வல்ல ஆண்டவருடைய திருவுருள் ஒன்றுதான் நமக்கு துணை என்று திருவுருளை மட்டுமே துணையாக கொள்ளுகின்ற நிலை நமக்கு வாழ வேண்டும். இங்கே எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது என்பதை நான் எல்லோரையும் பணிவோடு கேட்டுக்கொள்ளும். ஏனென்றால் இது எல்லோரும் அவ்வாறு வர வேண்டும் என்ற இச்சையின் பொருட்டு எழும்புகின்ற குரலாதலாது இச்சமயத்திலே சொல்லிக் கொள்வதில் நான் தயங்கவில்லை. திருவுருள் ஒன்றையே துணையாக கொண்டிருக்க வேண்டும், மற்றதை நான் துணையாக கொள்ளப் போவதில்லை என்று அந்த திருவுருளை துணையாக கொண்டிருந்த தன்மையிலேதான் நமக்கு எல்லாம் அல்ல எம்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த தீப முன்னிலையில இருந்து நமக்கு வழியும் துறையும் முறையும் செய்து நமக்கு உணர்த்தி காட்டுவார். அப்போது சுத்த சன்மார்க்க அனுபவம் நமக்கு ஏற்படுவதற்குரிய ஒளி வழிபாட்டு நிலை, உண்மை வழிபாட்டு நிலை நமக்கு மேலும் மேலும் கிடைத்து நாம் அதிலே சுத்த சன்மார்க்க அனுபவத்திற்கு உரியவர்களாக வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இத்தருணத்தில் நாம் எதற்கு வந்திருக்கிறோமோ அந்த செய்தியை சொல்லத்தான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு மாறாக எந்த விளக்கமும் வியாக்கியானமும் செய்ய இச்சிறியவர்களுக்கு உரிமை இல்லை, மேலும் என்னிடத்தில் உடைமையும் இல்லை. உடைமை உடையவர்கள் நிறைய எடுத்துக் கொடுப்பார்கள், எனக்கு கொடுப்பதற்கு உரிய உடைமை எனக்கு அளிக்கப்படவில்லை, என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு ஏழை, ஏழையிலும் ஏழை. என்றைக்கும் அவருடைய சன்னிதானத்திலே கையேந்தி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பரம ஏழை. சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒண்ணுமில்லை, ஆனால் உணர்ந்து நாம் செயல்படுவதற்கு தயாராக வேண்டும். அந்த செயல் என்பது என்ன என்பது தனக்கென்று ஒன்று வைத்துக் கொள்ளாதீர்கள், அப்படின்னா தவறாக பொருள்படுத்திக் கொள்ளாதீர்கள். தனக்கென்று ஒன்று வைத்துக் கொள்ளாது எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்னு அர்த்தம் இல்ல. தன்னிடத்தில் ஒன்று இருக்கு பாருங்க, தனக்கென்று ஒன்று இருக்கிறது என்ன, யான் எனது என்பதை அதை வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் இங்க வரும்போது அதை தவிர்ப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். பெருமாள் சொல்லுவார்,
உடலெல்லாம் உயிரெல்லாம் உளமெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளனவெல்லாம் கலந்து ஒளிமையவதாக்கி இரு நீக்கி எக்காலத்தும் உடைய அர்த்தமானமின்றி துணை எல்லாம் பெற எனக்கு உள்ளும் பெருமானே இருந்து துணை எல்லாம் பெற சுத்த சக்தி கிரணங்கியாய் ஏகமாய் ஏகமோக இன்ப நிலை என்னும் ஏகமோக இன்ப நிலையை அருளுகின்ற இவை சுடர் அந்த அருட்பது ஏகமோக இன்பத்தை அருளுகின்றவர். அந்த ஏகமோக இன்பத்தை அருள வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனது யாம் என்பது அதைத்தான் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்க விண்ணப்பத்திலே பெருமான் குறிப்பிடுகிறார்கள். இந்த சங்க விண்ணப்பத்தை யாருமே தொட்டு பார்ப்பது கூட கிடையாது சன்மார்க்க அன்பர்கள். நான் பணியோடு அன்போடு அவர்களுடைய பாதங்களை தொட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சங்க விண்ணப்பத்தை ஊன்றி படிப்பதோடு மட்டுமல்லாமல் மிகவும் நித்தமும் அந்த சங்க விண்ணப்பத்திலே உள்ளது போல் எல்லா ஆண்டவருடைய திருவுள் சமூகத்திலே நம்முடைய தேக போக ஜீவ சுதந்திரங்களை ஒப்பு கொடுக்க ஒப்புவிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும் படிக்கிறதுனால அது முடியுமா? எத்துணை காலங்கள் படித்தாலும் அது நடக்குமா? பல பெரியவர்கள் அது மிகப்பெரிய விஷயம், அதுகிட்ட போகாதீங்கன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. பலர் அதை பற்றி தெரியாது. பலர் சாதாரண படித்துக் கொண்டே இருப்போம், சொல்லிக் கொண்டே இருப்போம், ஆண்டவர் கேட்டுக்கொண்டு என்றையாவது ஒரு நாள் தருவார். அவ்வாறு இல்லாமல் அந்த தேக போக ஜீவ சுதந்திரங்களை எப்படி பெருமான் ஒப்படைத்தாரோ அதுபோல இறைவனிடத்திலே இருந்து இந்த ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இந்த தீப முன்னிலே இருந்து எப்படி ஒப்படைக்க வேண்டுமோ அப்படி ஒப்படைக்க வேண்டும். எவ்விதம் செய்தால் நீ அன்பு கிடைக்குமோ அவ்விதம் எனக்கு அறிவிப்பாய்பார். எந்த வழி சொன்னால் இந்த நிலை கிடைக்கும் என்று கருதுகிறாயோ அந்த வழியை எனக்கு சொல்லு என்பார். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவற்றை கேட்டுத்தானே, எல்லா ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டு 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 ஏன் அப்ப அவங்களாலதான் கேட்க முடியும். நம்மளால என்னை போல் நீங்களும் பெருகு, எனக்கு சொன்னது போல உங்களுக்கு சொல்லுவார். நான் பெற்ற பேரு இன்பம் அனுபவம் அனைத்தையும் நீங்களும் பெறலாம் என்று சொன்னது சத்தியம் தானே. அப்படி சொன்ன அந்த சத்திய மொழியை உண்மையாக நாம் ஏற்றுக்கொண்டு வாயுவமையானால் அதை ஆண்டவர் சமூகத்திலே கேட்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வந்திருக்கும். இல்லை, இனி யாரிடத்திலும் நான் போய் கேட்க மாட்டேன். ஆனால் மற்றவரிடத்தில் கேட்க என்று வந்தால் வரிந்து கட்டி கொண்டு சொல்லுவேன். நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் உஸ்தி போட்டுக் கொண்டு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் மட்டும் முடியாது. எவ்வளவு பாருங்க, பெருமானிடத்திலே கேட்க வேண்டும். எப்படி பெருமா? அதுதான் உங்களுக்கு தீபத்துல அந்த உறவை அவர் ஏற்படுத்தி நாம் அவ்வாறு செய்ய தவறிவிட்டோம். இதுகாரம் நாம் செய்து வைத்திருந்தால் பல காலங்கள் நம்ம பயின்று வந்திருந்தால் அந்த உறவு நமக்கு ஏற்பட்டிருக்கும். பெருமான் என்ன சொல்றார்? ஓர் உணவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் பணிமுறையே உள்ளபடி நினைந்தேன். உரிவா சொல்றாரு, ஓர் உணவென்று அடைந்து நீங்கள் அப்படி உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுடைய உறவை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த தீபத்திலே நீங்கள் உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உறவு உண்டாக வேண்டும். வெறும் தீபமாக பார்க்காம வெகு நிலையிலே நீங்கள் அதுக்கு நிலையில உட்காரும் போது அதுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும். அந்த உறவு நீங்கள் பார்ப்பதன் மூலம், அதாவது தீப முன்னிலையிலே அமர்ந்து இரு கண்களையும் திறந்து அந்த தீபத்தை பார்த்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிற முறையிலே நீங்கள் அந்த பழக்கத்தை, அந்த தெய்வ பாவனையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாக சுத்த சன்மார்க்க அனுபவத்துக்குரிய விஷயங்களை பெருமாளே அறிவிப்பார். யாரிடம் போய் கேட்க வேண்டியதில்லை. அந்த அடிப்படையிலே நீங்கள் இனியாவது அவரவர் இல்லங்களிலும் சரி சங்கங்களிலும் சரி அமர்ந்து தீப முன்னிலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருப்பதாக கருதி பெருமான் சொன்னபடி அந்த தெய்வ பாவனையை கண்களை திறந்து தீபத்தை பார்த்து ஒரு 15
நிமிஷம் 20 நிமிஷம் செய்து பாடி பணிவது பக்தி செய்வது என்பதெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாவது மகாமந்திரத்தை சொல்லி 3 முறை சொல்லிவிட்டு உட்கார்ந்து அந்த தீபத்திலே தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருவீர்களே ஆனால் தீபம் உங்களுக்கு வழிகாட்டும். அவ்வளவுதான் இப்ப சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மீறிய அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். பிறகு அந்த தீபத்தில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் கிடைக்கிறது, அது உங்களை இங்கே அழைத்து செல்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது என்பதை அந்த அடிப்படையிலே அதை செய்து வருவதையானால் நமக்கு உண்மை என்பது பெருமான் அறிவிப்பார். அந்த ஞானசரிகளை சொல்றாங்கல்ல, இதுவரைக்கும் உண்மையை அறிந்தினரே. அப்ப என்ன, இதுவரைக்கும் உண்மை அறிவில உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பல பெரியவர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் வந்து உண்மை தெரியல இல்லையா? அவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவோ அருளாளர்கள் பெற்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் உண்மையே நீங்க உணரலே. கண்டது, கேட்டது, படித்தது, உணர்ந்தது, பழகியது, அனுபவித்தது அனைத்தும் பொய்யிட்டாங்க. நீங்க கண்டது, கேட்டது, அறிந்தது, அனுபவிச்சது அத்தனையும் பொய். நீங்க வெறும் லௌகீக வாழ்க்கையை மட்டும் சொல்றாரு நீங்க எடுத்துக்க கூடாது. அது தவறு. யாருக்கு சொல்றாரு? மரணமில்லா பெருவாளுக்கு வாழு பார்த்து கூப்பிடுறாரு. அப்படிப்பட்ட பெரியவங்களுக்கே சொல்றாரு. ஏன் இன்னொரு சான்று வேணும் என்று கேட்டால், இப்ப நம்முடைய புலவர் ஐயா, ஞானவர் ஐயா சொன்னார்கள, நோவாத நோன்பு எதை போல் நோற்றவரும், சாவாவரம் எதை போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை எதை போல் பெற்றவரும் யார் உலர் அப்படின்னு இறைவனையே பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா ஐயா? இது முடியுமா? இது மட்டுமல்ல, மிக விசித்திரமான, மிக நுட்பமான, மிக அருமையான, இதுவரைக்கும் யாரும் பின்பற்றி அறியாத ஒரு அருமையான ஒரு பாதையை, ஒரு எளிய பாதையை, அதே நேரத்தில் வலிமை மிக்க மிகப்பெரிய அனுபவங்களை எளிதில் தரக்கூடிய பாதையை வள்ளல் பெருமான் கண்டு சொன்னார்கள் என்பதற்கு சான்று வேணுமா? ஓவாது உண்டு உடுத்து உறங்கி விழித்து கதை பேசி உடம்பு நோவா சாமி கும்பிட்டே சாகாவரமும் சன்மார்க்க சித்தியும் நான் பெற்றுக் கொண்டேன். என் சதிர்தான் பெரிது, என் சரித்திரத்தை ஆவா நினைக்கும் அதிசயம் அதிசயம் அப்பாங்கிறார சொல்லியா? இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் சொல்லி இருக்கும் போது, அப்ப உண்மை என்பதை இதுவரைக்கும் வந்தவங்க தெரிஞ்சுக்கல என்பதற்கு ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்தான உண்மை சொல்ற ஞானிகள், யோகிகள் எல்லோருக்குமே உண்மை தெரியலப்பா. என் பேரு உபதேசம் செய்யும்போது சொல்லல, பெரியவர்கள் என்று பெயர்த்திக் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று உளறி இருக்கிறார்கள். வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம் என்று 6 அந்தத்தை பத்தி சொன்னார்களே, எல்லாரும் வந்தவர்கள் ஒன்று கிடக்க ஒன்று உளறினார்கள். என்ன அர்த்தம்? ஒரு உண்மை, அதனுடைய உண்மை இன்னும் இருக்கா அதை அறியாது வேறமாக சொன்னார் என்றுதானே பொருள். அதாவது சாதாரண குழந்தைகள் இடத்துல ஒன்னு இடக்க ஒண்ணு வளரலாம் அப்படின்னு சொல்றது மாதிரி அவர்கள் உலகத்திலே இருந்து அப்படிப்பட்டவரை பார்த்து ஒன்று கிடக்க ஒன்று உலகிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாம் சாதாரணமா உரைக்கணி போல சிந்திக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அதுக்குரிய வழி இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலா இருக்கிறது. ஜீவகாருண்யம் தான் வழி என்பதை எல்லோருக்கும் சொல்றாங்க. அதுல எந்த விதமான கருத்து ஒரு சிறு மாறுபாடு கூட கிடையாது. திட்டவட்டமான, தெளிவான, உண்மையான, சத்தியமான உண்மை என்னவென்றால், சுத்த சன்மார்க்கத்திற்குரிய நிலையை பெறுவதற்கு எல்லாமே அனுப்பிஞ்சு ஆண்டவருடைய பூரண திருவுருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்றுதான் உண்மை. அதுல எந்த விதமான ஐயம் இல்லை. ஆனா ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன, அதுதான் தெரியல. இவ்வளவு உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் தெரியலங்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் தான் எனக்கு தெரியல தெரியல தெரியலன்னு பெரியவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே வரேன். பெரியவங்களை பார்த்து கேட்கறதுங்கிறது தவறு இல்லை. ஆனா உண்மையிலே ஆண்டவனத்தை கேட்டுக்கொண்டு வருவதால் தெரிந்தவர் ஒருவர் இருக்க மாட்டாரா என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் கேட்கிற நிலையும் ஏற்படுகிறது. அப்ப ஜீவகாருண்யம் அந்த சிறிய நூல்ல ஒரு 3 பகுதியா எழுதி விட்டாங்க. அத பல
இடங்களில் நான் பல நாட்களாக தொடர்ந்து படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும். பயன்பெறுவது என்பது பக்குவம் பெற்ற பிறகு. ஆனால் அந்த நீங்க உணர வேண்டும். முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் என்ன ரொம்ப தெளிவா எல்லாம், அதாவது எஸ்கேஜி மாணவனுக்கு கூட ஒரு விஷயம் அதுல புரியும். எஸ்எல்சி படிச்சவனுக்கு புரியும். எம்ஏ படிச்சவங்களுக்கு புரியும். இன்னும் பெரிய பிஹெச்டி பெரிய இன்னும் படிப்புகள் பெற்றவர்களுக்கு அவரவர்களுக்கு அந்த மாதிரி சாதாரண மனிதனுக்கு கூட புரியுற மாதிரி எழுதியிருக்கிறாரு. இதுல புரியாது என்ன இருக்குங்க என்று அந்த அறிவு பெற்றவர்களால் சொல்லக்கூடுமே தவிர என் போன்ற இச்சிறியர்களால் சொல்லக்கூடியதல்ல. அந்த அறிவு பெற்றவர்களால் சொல்லக்கூடுமே என்றால் யாரு? அந்த ஆன்ம அறிவு பெற்றவர்களால் சொல்லக்கூடுமே என்று பொருள். ஏனென்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லிவிட்டு அந்த தலைப்பு அந்த நூலை கொடுத்து விட்டு உள்ளே இருக்கிறது கூட ஆன்மாவை பற்றி பேசுகிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லிவிட்டு உள்ளே உட்பகுதியிலே போகும்போதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் ஆன்ம ஒழுக்கம் என்றுதான் குறிப்பிடுகிறார். ஜீவனை பற்றி சொல்லிவிட்டு ஆன்மாக, இந்த தேகத்தில் ஜீவனாக இருக்கிறது ஆன்மாங்கிறார். அப்ப நாமெல்லாம் யாரு? ஜீவர்கள் தான். ஜீவனாக இருக்கிறது தவிர இன்னும் ஆன்ம நிலைக்கு வரல, ஆன்ம பக்குவத்துக்கு வரல. ஆன்மாவுடைய இயல்பு, ஆன்மாவுடைய இயற்கை கூட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு. ஆனா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஜீவனாக இருக்கிறோம். ஜீவனாக இருப்பது என்றால் என்ன? மனத்துல கட்டுண்டு இருக்கும். மனம் என்பது என்ன? ஆணவம், கண்மம், மாயம், மாமாயம், குறவர்கள் 5 மலங்களை சொல்றார். இப்படி மனத்தினுடைய வாசனையில் கட்டுண்டு அறிவிழந்த ஆன்மாவை நாமெல்லாம் அப்படியே மிகச்சி உண்மை. ஆனா அறிவு வேண்டிய ஆன்மாவாக மனத்திலிருந்து விடுபட்டு விழிப்பு பெற்று எப்போது மேலோக்கி செல்ல தொடங்குகிறதோ அது வெளிப்படைந்த நிலை என்று சொல்லும் போது அங்கே உயிர்களாக கருதப்படுகிறார்கள் கூட. அத்தகைய உயிர்களுக்குத்தான் நான் பேசுகிறேன் என்கிறார். அத்தகைய உயிர்களாக என் உலகத்தார் என்கிறார். விடமாக இருக்கிற நிலையிலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலை பெற்று ஒளி நிலையிலே இருந்து, ஒளி வழிபாட்டிலே இருந்து ஒளியின் மூலம் ஆழக்கல்வியை பெறுகின்ற நிலைக்கு செல்லுகின்ற பொழுது உயிர்களாகிறார். அந்த உயிர் தன்மையிலே பூரணத்துவம் பெற்ற பிறகுதான் ஆன்ம நிலை, ஆன்ம பக்குவம், ஆன்ம அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம சுத்த சன்மார்க்க அனுபவம் என்பது ஆன்ம அனுபவம். மற்ற அனுபவங்கள் அல்ல. ஜீவ அனுபவம் அல்ல, கரண அனுபவம் அல்ல, மன அனுபவம் அல்ல, இந்திரிய அனுபவங்கள் அல்ல. ஆனால் ஆன்ம அனுபவத்தில் இந்த அனுபவங்கள் எல்லாம் அடக்கம். அதை உணர வேண்டும். அப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லி அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்குள்ளே ஆன்ம ஒழுக்கம் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்கிறார். அப்புறம் ஆன்ம ஒழுக்கம்னா எந்த தன்மையில் இருக்கும் என்பதை சொல்றார். ஆன்ம ஒழுக்கம் மரபற்றவன் யார் என்பதை பெருமானே சொல்றார். ஒரு கதை கூட பற்றி இறக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2 அன்பர்கள் நடந்து செல்லும் போது ஒரு அன்பர் காலில் ஒரு மண்ணாங்கட்டியானது இடறி உடையும் தருணத்தில் மற்றொரு அந்த காட்சியை பார்க்க மாத்திரம் மூச்சேற்றி விழுகிறார். ஒரு மண்ணாங்கட்டி சிதைந்த மாத்திரத்தில் மூச்சேற்றி விழுந்து விடுகிறார். இதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய உச்சம் என்று சொல்றார். ஒரு சாதாரண ஜடப்பொருளாகிய ஒரு மண்ணாங்கட்டி அந்த பொருளானது தன் நிலையிலிருந்து சிதைக்கப்படும் போது அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த தீகம் அப்படியே கொடி போல கீழே சாய்ந்து கீழ் விழுந்து விடுவது பாருங்க. அது ஆன்ம உருக்கத்தினால் வந்த ஆன்ம நிகழ்ச்சி. ஆன்ம உருக்கம், ஆன்ம நிகழ்ச்சி. பெரும்பாலும் பிள்ளைப்பேறு விண்ணப்பத்தில் படிக்கும் போது அத்தனை அனுபவங்களே அப்படின்னு சொல்றார். இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்குள்ளே செல்லும் போது மிகப்பெரிய சுத்த சன்மார்க்க அனுபவ நிலை புதைந்து போய் கிடக்கிறது, புரிந்து இருக்கிறது. இவற்றையெல்லாம் பெருமான் தான் நமக்கு விளக்கி அருள வேண்டுமே தவிர எம்போன்று எளிய மனிதர்களால் அறிவிழந்து ஊனமுற்ற
வாக்கிய வாசகம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த திருவள்ளுவர் சமூகத்திலே வேண்டி விரும்பி தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமும் தெய்வத்தை ஒளி வழிபாட்டு மூலமும் நாம் அந்த உண்மைகளை உணர்ந்து நாம் சன்மார்க்கத்திற்கு உரிய மனிதர்களாக சிறப்பு உற வேண்டும், மேன்மை உற வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் வழிபாட்டுக்கு பல காலமாக இந்த சித்தி விழாவுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவரவர்களும் வந்து தூங்கி போகாது வந்தோம், அகவல் படிச்சோம், தீபத்துல கொஞ்ச நேரம் வழிபாடு செஞ்சோம், வளம் வந்தோம், படுத்து தூங்கணும் இல்லாம இந்த நேரத்திலேயாவது எல்லாரும் வெளிக்கூற்று இந்த ஒரு 12 மணியை நாம வந்து குறிக்கோளாக வைத்திருக்கிறோம். பெருமான் வந்து புனப்பூசம் பூசத்துல திருக்காப்பிட்டுக் கொண்டாங்க. ஆனால் அது அந்த நேரம் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு பூசத்துக்கும் வரணும். 12 மணிக்கு அந்த திருவறையில இருந்து நாம் கொஞ்ச நேரம் விண்ணப்பம் செய்துவிட்டு கண்களை மூடி தியானம் செய்யறது என்பது கூசுகிறது. தியானம்னா அது யோகத்துக்குள்ள கொண்டு போகும். தியானம்னு சொன்னாலே அது யோகம். கண்ணை மூடி அப்படியே தூங்குறது, அப்படியே கண்ணை மறந்த நிலையில உறக்கத்துக்கு மிக பயமாக இருக்கிறது. நினைவிலும் சிந்தனையிலும் இருக்க வேண்டியது நம்முடைய மார்க்கம். அதை என்றைக்கும் நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும். புறத்தை மறந்து அகத்தில் ஆழ்ந்து விடுவதல்ல, அகத்துக்கு போக முடியாது அது. ஆகவே அந்த சிந்தனையிலே இருந்து சற்று நேரம் கண்ணை மூடி ஆண்டவருடைய ஒருமித்த சிந்தனையிலே இருந்து நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லி அவருடைய திருவடியிலே விண்ணப்பம் செய்து பிறகு வழிபாடு செய்து வளம் வந்து எல்லாரும் வழிபாடு தீபத்துல வழிபாடு செய்து வழிபாடு முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தனை நேரம் இந்த சிறியவனுக்கு இந்த அடியவனுக்கு இந்த வள்ளலார் கொள்கை பரப்பும் மன்றத்தினுடைய குழந்தைகள் அன்பர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்னையும் வந்து இந்த மாதிரி சொல்லுங்க. நான் இந்த பொழுதுனையும் நாம் விடிய இங்க உட்கார்ந்து கொண்டு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர். அவர்களுடைய சந்தேகங்களை கேட்டு அவர்களுக்கு என்னான்னு இயன்றவரை எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி எல்லாரும் பெருமாளத்துல போங்க, அங்க கேளுங்க என்று சொல்வதோடு அமர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுதலை எம்பெருமான் அறிவிக்க அதன் வழி சென்று கொண்டிருப்பவன். ஆகவே எல்லோரும் போய் வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி, அவர்களுக்கு பாராட்டுதலையும் தெரிவித்து எல்லோரும் ஆண்டவருடைய திருவருளுக்கு பூரண பாத்திரம் உடையவர்களாக்கி சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் தோன்றி விளங்க எல்லாம் ஆண்டவர் விரைந்து காரியப்படுகிற தருணம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. ஆகவே அந்த தருணத்தை எல்லோரும் விழிப்புணர்வோடு காலம் தாழ்த்தாது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உழைங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒளி வழிபாட்டு நிலையில உண்மை நிலையில இருந்து எல்லோரும் பேரருள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் அன்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவித்து எல்லோருடைய பொற்பாதங்களும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தன்மை அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொரு இதை பற்றி இந்த இதில் எழுதிட்டாங்க. ஓவியத்தில் யோகிகள் இருதயத்தில் உபாசிப்பார்கள், கர்மகாண்டிகள் அக்னியில் உபாசிப்பார்கள், பக்தி காண்டிகள் வந்து விக்கிரகத்தில் உபாசிப்பார்கள், ஞானிகள் எங்கும் உபாசிப்பார்கள். அதனால இருதயம் பூர்வ மத்தின்னு இப்போ சொல்லிட்டாப்புல அங்கே கொண்டு போய் குவிக்கிறது, எண்ணத்தை வைக்கிறது, எண்ணத்தை கான்சன்ட்ரேஷன் பண்றது. அது மாதிரி பண்ணி பயிற்சி பண்றதுனால என்ன லாபம்? பயிற்சி பண்ணி இருக்காங்களா? யாரும் பயிற்சி பண்ணவங்கள தான் கேட்கணும். இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல அதனோட தொடர்பு இருக்கலாம். அது மாதிரி இதுல என்ன லாபம்? முடிவு, அதனுடைய முடிவுக்கு போயிருக்காங்களா யாரும்? அதனுடைய முடிவுக்கு யாரும் போனதுதான் தெரியல. இப்ப அந்த காலத்துல இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அதனுடைய முடிவு தான் சமாதி. அதனுடைய முடிவு தான் சமாதி. இப்ப யாராவது சமாதிக்கு போனவங்க இருக்காங்களா? அந்த நிலையை பெற்றவங்க இப்ப யாராவது இருக்காங்களா? இல்ல. எல்லாம் மெடிடேஷன் தியானம்னு அதுல 108 தியானம் பல வழியை பலது சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே ஒரு அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும், அதுல பல
எண்ணங்கள் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், அதுக்கு பல இது சொல்றாங்க. அதுல எவ்வளவு பேர் நிக்க முடியுது? கடைசியா முடிவா அதுல என்ன கிடைக்குது, என்ன லாபத்தை பெற போறாங்க? அப்படி தியானம் பண்ணி பயிற்சி பண்றதுனால என்ன லாபம் வரப்போகுது? அந்த லாபத்தை சொல்லி சாதாரணமா தியானம் பண்ணி இது பண்ணா சாதாரண லாபங்கள் கிடைக்கும். சன்மார்க்கம் சாதாரண லாபத்துக்கு வர சொல்லி இருக்கு. அதுதான் இப்ப விஷயம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது பெருமான்கிட்ட வர்றது பெரிய லாபத்தை கருதி தானே வர்றோம். பெருமானே சொல்றாருல, இது வரைக்கும் அற்ப லாபத்தை தான் பெற்றுக்கொண்டார்கள், நீங்கள் அதுக்காக வரல, நீங்க பெரிய லாபத்தை பெறணும். அந்த பெரிய லாபம் தான் மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப சித்தி பெருவாழ்வு, சாகா நிலை, அப்படி இப்படின்னு அவங்க நிறைய சொல்லிட்டு போறாங்க. அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு தான் நாம சன்மார்க்கத்துக்கு இங்க வந்திருக்கோம், பெருமாட்டம் வந்திருக்கோம். அப்படி வரும்போது இதுக்குரிய பாதை என்னவோ அந்த பாதையில போகணும். இது மாதிரி ரூட்ல போனோம்னா ஒரு சாதாரண சின்ன இடத்துல நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம ட்ரெயின்ல போகும்போது இதுல பார்த்து டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்ணிட்டு நடுவீட்டுல இறக்கி விடுறோம்ல, அது மாதிரி இறக்கி விட்டுருவோம். எங்க இறக்கி விட்டுறோம்னா என்ன, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போன உடனே டக்குன்னு அதோட முடிஞ்சு போடும். அவ்வளவுதான் ஒண்ணு. அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தபடியா வேற விஷயம் கிடைக்காது. இல்லைன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு வேறு மாதிரி ஆனாலும் ஆகும். சரியா போகலன்னா ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அனுபவிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில 2 பேர் கூட இருக்காங்க. அந்த மாதிரி இதுல போய் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்ப ஐயாட்ட தான் வச்சு அதை தீர்வு காண்றோம். அது மாதிரி இருக்கு. அதனால அந்த ரூட்டு போவாதீங்கிற ஐயா. அதனால ஒளி பெருமான் தீபத்தை எடுத்து வச்சு தீபத்துல வாங்க அப்படின்னு. தீபத்தை எடுத்து வச்சு வைக்கிறதே பாக்குறதுக்கு தான் வச்சது. அங்க போய் கண்ண முடிக்கிறதுக்கு இல்லை. நம்ம அங்க போய் கண்ண முடியும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப குறிப்பிட்டு இவ்வளவு ஸ்பெசிபிக்கா செய்ய சொல்லுது. தீபத்தை பார்க்கணும். தீபத்தை பார்த்து பழகுனீங்கன்னா, பார்க்கறதுனா வெறும் மெட்டீரியலா பார்க்காம கொஞ்சம் மானசீகமா அதுகிட்ட உறவு ஏற்படுத்திங்கிறத ஒரு குறிப்பு வைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஒரு கருத்தோட ஒரு லட்சியத்தோட அதுகிட்ட பேசணுமே. அப்படி ஒரு பேசுறது மாதிரி தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசுறோம்ல, மனம் விட்டு மானசீகமா பேசுறோம்ல, அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட அந்த உரிமை, இந்த உரிமைய அங்க அந்த உரிமையா வேற எந்த சிந்தனையும் இல்லாம ஐயாட்ட தொடர்பு கொள்ற மாதிரி ஒளி சமூகத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அப்ப அது உங்களுக்கு சில விசேஷமான அனுபவத்தை கொடுக்குது. அது சீக்கிரமா உங்களை மேலேற்றும். அது இதுல கிடைக்கிற லாபத்தை விட பல மடங்கு லாபம் அதிகமா இருக்கும். அப்படி ஒரு எளிய ரூட்டை அவர் சொல்றாரு ஐயா. அதனாலதான் தீபத்தை எடுத்து வச்சு தீப முன்னிலையில ஆண்டவர் தெய்வம். அதைத்தான் இப்ப நம்ம வலியுறுத்தோம். ஐயா சொல்றாங்க, இந்த கண்ணாடி வச்சு பார்த்தாரு சொல்றாங்க. வாழ்க்கை வரல, ரூம்ல அண்ணியாருக்கு வேற படிக்க முடியல வச்சு கண்ணாடி வச்சு பார்த்தாரு, முருகர் கட்சாருன்ற மாதிரி தான் கவலை. ராமலிங்க சுவாமி மெது மேல அதான் வெளியில படிக்க முடியல, ரூம் போட்டு கொடுங்க மேலன்னு சொல்லிட்டு கண்ணாடி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் எதாவது வச்சு பாத்துட்டு போறாரு. நமக்கு ஏன் நம்ம சொன்னதுதான் நமக்கு கடைசியா நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க. நமக்கு அதுதான் நமக்கு கடைசியா சொல்லிட்டு போனது இது. நான் புடிச்சுக்கிட்டு இதுங்க ஐயா. நான் அவர் கண்ணாடியை வச்சு பார்த்தாரா, முகத்தை பார்த்தாரா, பின்னாடி பார்த்தாரா, உடம்ப பார்த்தாரா, இல்ல அதுல யாரு தெரிஞ்சா என்ன தெரிஞ்ச, இந்த ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு இல்ல. ஏதோ நமக்கு கொஞ்சம் கிடைச்சதா அது மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு கடைசியா சொன்னது இந்த இருக்கு, கண்ணுக்கு நேரம் இருக்கு வழக்கு எடுத்து வச்சு ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம சிந்திச்சு போகாம அவரு 9 வயசுல மாடிக்கு போகும்போது அவங்க அப்பாட்ட ஒரு கண்ணாடி கேட்டா, அதை வச்சு பார்த்தாரா, அதை நோண்டினாரா, அதை என்ன ரசம் பூச்சி இருந்துதா, பூச்சி அதுல யாரு தெரிஞ்சுது யாரு போடலன்னா இதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகணுமா? இதே பேசிக்கிட்டே அப்புறம் எதுக்கு இது இந்த கதை? அவரு ஏதாவது வச்சுன்னு பாத்துட்டு போறாரு. அவர் செய்ய சொன்னதான் நம்ம செய்யறத நான் பேசினது. இப்ப அது ஏன் நமக்கு ஆராய்ச்சி? அதை நான் ஆராய்ச்சி பண்றது இல்லைங்க. நமக்கு அவங்க செய்ய சொன்னது எதுவோ அதுதான். அதைத்தான் நம்ம அவங்க கடைசியா நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். அதை செய்யறதே யாரும் இல்லை. அதை செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கறதான் இப்ப சுட்டி காட்டி நம்ம சொல்றோம்.
அது செய்தீங்கன்னா மேலான லாபம் கிடைக்கும். அது உங்களை ஒரு இடத்துக்கு நல்லா தெளிவான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும், விட்டு செல்லும். அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். அதை யாரும் செய்யல. தெய்வ முன்னிலையில ஒரு 15 நிமிஷம் சொன்னீங்க, அது போதுங்களா? 15 நிமிஷம் போதும். இப்போதைக்கு 15 நிமிஷம் போதும். ஏன்னா அதுக்கு மேல உட்கார்ந்தோம்னா அது சிதறும். இல்ல வேற ஒரு சில பேருக்கு அப்படியே தூக்கம் வரும், கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரியா இழுக்கும், அமுக்கும், இதெல்லாம் ஆகும். அதனால ஒரு 15 மினிட்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அந்த 15 மினிட்ஸ்ல நீங்க மனம் விட்டு நீங்க மானசீகமா மனசுகிட்ட தெய்வத்துக்கிட்ட பேசுறது மாதிரி நீங்க இந்த மாதிரி நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உதாரணங்கள்லாம். ஐயா பெருமானே, என்னுடைய சுதந்திரம் எதுவும் இல்லை, எல்லாம் நீங்க கருணையினால் கொடுக்க பெற்றது. ஐயா சொன்ன விஷயங்களை அப்படியே அதை உள்வாங்கிட்டு திருப்பி நீங்க அதுகிட்ட ஒப்படைக்கணும். அப்ப என்னுடைய தேகபோக ஜீவ சுதந்திரங்களை எல்லாம் உங்கள் திருவருள் சமூகத்துல கொடுக்குறேன். எப்படி கொடுக்கறதுன்னு கூட எனக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு இல்லை. நீங்க தான் என்னை ஆட்கொண்டு எனக்கு துணையா இருந்து நீங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். அவ்விதத்துல நான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அவைகளை பெற்றுக்கொண்டு உமது திருவருள் துணையினால நான் இயங்கணும். உள்ளும் புறமும் நீங்களே இருந்து என்னை நடத்துங்க. எனக்கு எது துறை, எது வழி, எது முறைன்னு தெரியல, நீங்களே அறிவிக்கணும் அப்படின்னு பெருமாட்ட எவ்வளவு தெரியுமா சமாச்சாரங்கள் நிறைய நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி மனம் விட்டு நீங்க மானசீகமா ஏற்படும் போது எந்த இதுவும் வராது. அப்ப உங்களுக்கு 1/4 மணி நேரங்கிறது 1/2 மணி நேரம் ஓடிவிடும், 1/2 மணி நேரங்கிறது 3/4 மணி நேரம் ஓடுவோம். இப்ப மணிக்கணக்கா ஒருத்தட்ட சத்து விசாரம் போது விடிய விடிய உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி அந்த விசாரத்தை ஏன் தீப முன்னிலை செய்யக்கூடாது? பெருமான் சொல்றாருல, சத்து விசாரம் செய்வதற்கு நீங்கள் தனித்தாவது அல்லது ஒருமித்தாவது அல்லது கருத்தும் ஒழுக்கமும் ஒத்தவர்களோடாவது கூடியாவது செய்ய வேண்டும்ங்கிறார். அப்ப தனித்து செய்யறதுன்னா எப்படி? தனியா உட்கார்ந்து ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்தில் ஜீவ முன்னிலையில் நீங்க பேச தொடங்குறது தான். அப்ப பேசுறதுங்கிறது வாய் விட்டு பேசினா எல்லாம் பைத்தியகாரமா. நீங்க மானசீகமா மனசுக்குள்ள உங்க உணர்வுகளை அங்க பகிர்ந்துக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல பகிரும் போது அந்த உணர்வுகள் பரிமாற்றம் அடையும் பொழுது நிச்சயமா அது உறவாக தோன்றுது. அப்ப உங்களுக்கு பல செய்திகள் உணர்த்தப்படும். அது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத செய்தியாக இருக்கும். மனித தரத்துல யாருகிட்டையும் போய் கேட்க வேணாம். பிறகு எல்லாமே உங்களுக்கு ஆண்டவரே குருவா இருந்து எல்லா செய்திகளுக்குமே நீங்களே ஆண்டவர்கிட்ட நேரடியா தெரிஞ்சு அப்படிப்பட்டதான் பெருமான் பெற்றாரு. அது போல எல்லாரும் பெறணும்னு விரும்பினார். அப்படி உயர்ந்த செய்தியை தான் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். நாம் பெற்றது போல நீங்களும் பெறணும்னா ஆண்டவர்கிட்ட நேரடியா தொடர்பு கொள்ற ஒரு வழியை காட்டுறார். அதை செய்யாம மக்கள் தவறி இப்படி போய் கண்ணை மூடிக்கொண்டு யோகம் தியானம் என்று பழையபடி அதிலேயே அழுந்தி போகிறார்களேங்கிறது தான் வருத்தம். அதனால 15 நிமிஷங்கிறது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இது பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க பேச தொடங்குறீங்களோ, உணர்வுகளை எப்போ பரிமாற தொடங்கிறீங்களோ அது 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம், எத்தனை மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம். அந்த அளவுக்கு அது இழுத்துட்டு போகும். கூடிய மட்டும் அது போகும். நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நீங்க அதோடு நீங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு போகும். அப்ப வேற எந்த சிந்தனையும் இருக்கு. அமைதியா நீங்க கதவை காட்டி நீங்க பாட்டு உட்காந்துருக்கலாம். உள்ள வெளியில இருக்கிறவங்க பெரிய யோகம்னு என்னவோ பண்றாருன்னு நீங்க பாட்டு அமைதியா உட்காந்துருங்க. கதவை காத்திர வேண்டியது, தீபத்தை உட்காந்துட வேண்டியது, சிந்திச்சுக்கிட்டே இருங்க. தீபத்தை பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அப்ப காட்சி ரூபமாவும் கிடைக்கட்டும், உங்களுக்கு அது உணர்வு மூலமா உணர்த்தட்டும், கருத்துக்களை நீங்க அதோட பரிமாறி. அதுதான் உறவு. பெருமான் உறவு ஏற்படுத்திய சொல்றாரு. ஒரு உறவென்று அடைந்து ஆண்டவரை உறவாக்கிக் கொள்வதற்கு இதுதான வழி, அடிப்படை வழி. இங்கதானே ஆண்டவர் இருக்காருன்னு அவர் காட்டுறாரு. நமக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு காட்டுறது மாதிரி, கையை பிடிச்சி எழுத கத்துக் கொடுக்கறது மாதிரி எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தீபம். அந்த தீபத்துலதான் இருந்து பழகணும். அப்ப கண்ணை திறந்துதான் அவர்கிட்ட உறவு கொள்ள முடியுமே. கண்ணை மூடி அங்க வெளிச்சத்துல பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே இருட்டுதான். அப்படி கண்ணை மூடி உள்ளுக்குள்ள வச்சு புருவமத்தில வச்சு பாக்குறது வேறு. அப்படி போனீங்கன்னா அது யோகத்துக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி போக கூடாது, கண்ணை திறந்தே போகணும். இப்ப யாரோ ஒரு அன்பர் என்கிட்ட வரும்போது திடீர்னு சொன்னாரு, திடீரென்று நான் இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அவர் இன்னும் கூண்டு கூட வைக்கலீங்க, கூண்டு இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ராமலிங்கன்னு நினைக்கிறேன். கூண்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சுடர், ஒரு நட்சத்திரம்
ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு ஒளியானது கம்ப்ளீட்டா அந்த இதுல இருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் மேல போயிருக்கு. இவர் மேல போகுதுன்னு நம்ம தீபத்தை தான் பார்க்கணும்னு அதை பார்த்துட்டாரு. இப்ப என்கிட்ட அதை கேட்ட உடனே தான் அது அப்படி போனுச்சுன்னா அதையே தொடர்ந்து பாரியாருன்னா, அப்ப அது எங்கேயோ நம்மளை கொண்டு போய் காட்டுறதுக்கோ அல்லது எங்கேயோ ஏதோ ஒண்ணு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு உணர்த்துவதற்கு தானே பெருமான் ஏற்படுத்திருக்காரு. அந்த நிகழ்வு அந்த காட்சியை சொன்னார். அத மாதிரி எவ்வளவோ அதுல இருக்கு விஷயங்கள், அது அனுபவத்துலதான் தெரியும். ஆகவே அதை தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் நம்ம சீக்கிரமா கிடைக்கும் லாபம். இப்ப லாபம் இல்லாம ஒவ்வொருத்தரும் பேசாம இருந்துச்சு அதுவல்ல. பெருமான் சொன்னது மாதிரி நம்ம இருந்தோம்னா அதுல லாபம் கிடைக்கும். நிச்சயமா அதுல இருந்து ஒரு விளைவு ஏற்படும். அது நம்மளை இட்டு செல்லும். அப்புறம் அது நல்ல விதமா உணர்த்தும். இதுதான் பொருள், இப்படித்தான் நம்ம போகணும் என்று அது உணர்த்தும். அப்படி உணர்த்தும் போது நம்ம தொடர்ந்து இயற்கை வழிபாட்டுக்கு போகலாம். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய மரபு முறை. அதுதான் உண்மையான சத்தியமான விளக்கமும் கூட. உண்மைங்கிறது அதுவாதான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் நம்ம சொல்ற சன்மார்க்கத்துக்குரிய உண்மைங்கிறது உண்மை வழிங்கிறது வேற எதுவும் இல்லை. யோகம், ஞானம், தவம், சரியை, கிரியை போன்ற சாதக சகாயங்கள்லாம் கிடையாது. இவைகள்லாம் வேண்டான்ட்டாரு ஐயா. ஜீவகாருண்யம்ட்டாரு. அந்த ஜீவகாருண்யங்கிறது என்னங்கிறது அது விளங்க வைக்கும். அதுக்குதான் தெரியுதுல்ல. ஒரு வரி என்ன வரி? நலங்குல புரிந்திடும் ஞான யாகத்திடை வளம் சுழித்தெழுந்த ஞானமை கனதுன்னு சொல்லுவாரு. வளம் சுழித்தெழுந்த ஞானமை கனது ரொம்ப பெரிய விஷயமா கேக்குறீங்க. அகவல் கடைசிக்கு போயிட்டாச்சு. பெரிய விஷயமா கேக்குறாங்க. அது அகவல்ல சுத்தி காட்டுற இடம். நலங்கொல புரிந்துடும் ஞான யாகம்னா முதல்ல வலஞ்சுழிக்கிறத பத்தி கேக்குறாரு. அதாவது வலஞ்சுழிக்கிறது, இடம் சுழிக்கிறதுன்னு ரெண்டு இருக்கு. இது யோகத்திலையும் உண்டு, ஞானத்திலையும் உண்டு. அதுல ஐயா சொல்றது வலஞ்சுழிப்பது. எல்லாருக்கும் வலஞ்சுழிக்காது, இடம்தான் சுழிக்கும். இது வலஞ்சுழிக்கிறத பத்தி ஐயா பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ஞான யாகம்னு ஒண்ணு சொல்றாரு. அதுன்னா என்ன அதை தெரிஞ்சுக்காம நமக்கு அதுல வரணும். அதை தெரிஞ்சுக்கிட்டுல அப்புறம் வளஞ்சுழிக்கிறதா இடஞ்சுழிக்கிறதாங்கிறத இது பண்ணணும். அதனுடைய அனுபவம் வரும்போது அது எப்படி சுழிக்குது, வளமா இடமா? வளம் இடம்னா என்ன பெரும்பாலும் தெரியாது. வளம் எது இடம் எது என்று தெரிந்து தேங்கிய எனக்கு இதுதான் வளம், இதுதான் இடம்னு எனக்கு சொல்லி கொடுத்தங்கிறாரு. இரவு பகல் என்று தெரியாது விழித்திருந்த எனக்கு சொல்லி கொடுத்தேங்கிறாரு. அது மாதிரி ஒன்னொன்னே ஆண்டவர்ன்னு கேட்டிருக்காரு. அதனால விளைவு இடம் வளங்கிறது விளைவுக்கு பிறகு ஏற்படுற அனுபவம் தெரியும் போது வளமா இடமாங்கிறத நாம அதை பத்தி பேசணும். ஞான யாகம்னு அதுல சொல்றாரு. அது என்னன்னா நலம் கொல புரிந்திடும். புரிதல் என்றால் என்ன? செய்தல். செய்தல். புரிதல் என்றால் செய்தல். அப்ப நலங்களை பெறுவதற்கு அடைவதற்கு செய்யக்கூடிய ஞான யாகம். என்ன நலம்? நலம்னு சொல்றாரு. இந்த நலம்ங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரண தமிழ் வார்த்தை. எல்லாரும் நலமா இருக்கீங்களா எல்லாரும் கேட்பாங்க. கடிதத்துல எழுதும்போது நாங்கள் இங்கு நலம், நீங்கள் அங்கு நலமா, இதெல்லாம் எழுதுவாங்க. இந்த சாதாரண வார்த்தையை தான் போடுறாரு. பெரிய இலக்கியத்திலேருந்து எடுத்துட்டு கேட்கல நலங்கிற வார்த்தைய. நலம் அப்படின்னு பெருமான் வாயால நலம்னா பெருமான் சொல்ற நலம் எந்த நலத்தை சொல்லுவாரு? கொஞ்சம் ஒரு நஞ்ச புஞ்ச ஒரு 10-15 ஏக்கரு, ஒரு பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா, ஒரு 2-3 மாடி வீடு, ஒரு 5-6 காரு, அப்புறம் 7-8 பொண்டாட்டி, அதுக்கு மட்டும் 7 என்னங்க இது மாதிரி எல்லாம் வாழ்றதா? இதெல்லாம் நலம்னு எல்லாரும் என்ன நினைக்கிறது? தேக நலம் இல்லையா? எது தேக நலம் இல்லையா? அதுதானே தேக நலத்தோடையா போச்சு.
பெருமான் சொல்றாங்க. அதே அகவல்லையே சொல்றாங்களா அந்த நலத்தை பத்தி? அந்த அகவல்லையே இன்னொரு இடத்துல அடி வருது, நல்லா தெரிஞ்சுதா? எல்லா நலமும் நலம் கூட புரிந்துடுங்கிறதுக்கு அகவல்லிய புரியுது. ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடியே மழையில வருதா? மழையில வரலைங்க. நலம் கூட மழையில வருதுன்னு நினைக்கிறேன். மழையா? மழையில தான் வருது. கருணை மழையே, அதாவது கருணை மழையில வரும். சொல்லுங்க, வருது. என்ன நலம்? நலம்ங்கிறது உடல் உயிர். நலம்ங்கிறதுக்கு இன்னொரு, அதுக்கு யாருக்குமே ஞாபகம் வரல. இவ்வளவு அகவல் பிடிக்கிற டக்குன்னு அது ஞாபகம். இதே நலத்தை அது உயிர் நலம் பெறுக என்று உரைத்தது. அது ரைட்டு. இன்னொரு இடத்துல உயிர் நலம் பெறுகிறது ரைட்டு. சரி, இப்ப நலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமான் சொல்லக்கூடிய நலம் என்பது என்ன அப்படின்னா, தடையில்லா புலங்குன இடமெல்லாம் உதவி பொங்கி. அது நிறைய வார்த்தை நலம் நலம்னு வருது. நான் சொல்றத இன்னொரு குறிப்பாரு ஞாபகம் வரும் சொல்றேன். இப்ப இருக்கு, இல்லைன்னா வேற அகவல் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போடும் தெளிவா. இன்னது சேர்ந்தது நலம்னு சொல்றாரு ஐயா. இன்னது சேர்ந்து நலம். உடல் உடல் நல்லறிவு எனக்கே மலர்ந்திட கருணை. அதுல வருது. அது என்ன? இப்ப பாதி சொல்லிட்டேன். அது உங்களுக்கு ஞாபகம் வரல.